Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to Krish kedar channel. Today இஞ்சி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. கடையில் வாங்கிட்டு வந்த இஞ்சியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டா அதில் இருக்கிற மண் எல்லாம் கரைஞ்சி தனியாக வந்துடும். ஓகே, இஞ்சி நல்லா அலம்பி எடுத்தாச்சு. இப்போ இந்த இஞ்சியை தோல் சீவறதுக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சியில் இருக்கிற தோலை சீவி எடுக்கலாம். இஞ்சியில் நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது. டைஜஷனுக்கு, அப்புறம் பித்தம், கபம் அண்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இஞ்சி டீ மட்டும் இல்லை, தொக்கு, ஊறுகாய் இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். இஞ்சி தொக்கா செஞ்சு வச்சுக்கிட்டா 3 months இல்லை 4 monthsக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். தொக்கு சட்டுன்னு கெட்டு போகாது. இந்த இஞ்சி தொக்கை சப்பாத்தி, தோசை, இட்லி அப்புறம் சாதத்தில் கூட கலந்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சீவன இஞ்சி எல்லாம் எடுத்து இன்னொரு வாட்டி நல்லா அலம்பணும். அலம்பின இஞ்சியை ஒரு கிளாத் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுக்கணும். ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்தால் தான் இஞ்சி தொக்கு ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே, இப்போ அலம்பி எடுத்தாச்சு. இப்போது இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல மிக்ஸி ஜாரில் அரைப்படும். கட் பண்ண எல்லா இஞ்சியும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 மிளகாய் வத்தல், பெரிய லெமன் அளவுக்கு கருப்பு புளி நான் சேர்க்குறேன். இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். ஓகே, இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, இது நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா வெடிக்குது. ஒரு பேன் ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ இஞ்சிக்கு 150 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஓகே, எண்ணெய் சூடாகட்டும். நம்ம வறுத்து எடுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த கடுகு வெந்தய பொடியை 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயம் சேர்க்கணும். அரைச்சி வச்ச இஞ்சி விழுதை இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு பொறுமையாக அதை கிளறி விடணும். 10-15 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் கிளறி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையணும். இது நல்லா கிளறி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இஞ்சி தொக்கு ரெடி. இது நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.